அறியப்பட்டவர். இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. தேவனுடைய நாமம் மிகவும் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சாலேம் என்கிறது எருசலேம் நகரத்தின் பழைய பெயர். சாலேம். சீயோன் என்பது எருசலேம் நகரத்தில் காணப்படுகிறதான மலை பகுதிகளை குறிக்கிறது. சீயோன் பர்வதம். சாலேம் என்பது எருசலேம் நகரத்தின், எருசலேம் தேவாலயம் இருக்கிற அந்த நகரத்தின் பழைய பெயர்தான் சாலேம். சியோன் என்பது எருசலேம் நகரத்தில் காணப்படுகின்றதான மலைப்பகுதிகளை குறிக்கிறது. அங்கே கர்த்தர் வாசமாயிருக்கிறார். அவர் வாசம் செய்து என்ன செய்கிறாராம்? தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் பாருங்க, தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறதான வில்லின் அம்புகள், கேடகம், பட்டயம் எல்லாவற்றையும் அவர் முறித்து போடுவாராம். அது மாத்திரமல்ல, யுத்தத்தையே அவர் என்ன செய்து விடுவார்? ஓய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு அன்புள்ள தேவனாக வெளிப்படுகிறார். தம்முடைய ஜனத்திற்கு அவர் அன்புள்ள தேவனாக, மகத்துவமுள்ள தேவனாக அவர் வெளிப்படுகிறார். அதே நேரத்திலே நம்முடைய சத்துருக்களுக்கு, நம்மை ஒடுக்குகிறவர்களுக்கு அவர் பயங்கரமான தேவனாக வெளிப்படுகிறார். அதை தான் இந்த சங்கீதத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை வாசித்து பார்ப்போமா? பாருங்க, நீரே பயங்கரமானவர். யாருக்கு அவர் பயங்கரமானவர்? 12ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். அதாவது தம்முடைய ஜனத்தை ஒடுக்குகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? பயங்கரமானவராக இருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு அவர் அன்புள்ள தேவனாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்னெல்லாம் செய்கிறார்? நம்மை ஒடுக்குகிற மனிதர்களுக்கு விரோதமாக அவர் என்னெல்லாம் செய்கிறாராம்? 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, தைரியமான வீரர்களை அவர் என்ன செய்கிறாராம்? பலன் இழந்து போக செய்கிறாராம். ஆயுதங்களை அவர் என்ன செய்கிறார்? முறிக்கிறார். அதனால அவங்க என்ன பண்றாங்க? யுத்தம் செய்ய முடியாமல் சோர்ந்து போக பண்ணுகிறார் தேவன். நமக்காக அவர் நியாயாதிபதியாக அவர் நிற்கிறார். 8வது வசனம். அவர் பாருங்க, நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அவர் அப்படியே அமர பண்ணுகிறார். அதே நேரத்தில் தம்முடைய ஜனத்திற்கு அவர் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். எப்படி அவர் மகத்துவம் உள்ளவர்? மகத்துவம் அப்படின்னா என்னது? மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரே சாவாமை உள்ளவர். அவர் அவருடைய மகத்துவம் என்னன்னா, அவர் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:16 எடுத்து வாசித்து பார்ப்போமா? 1 தீமோத்தேயு 6:16. அவர் பாருங்க, சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் அவரை கண்டிராதவர், காணக்கூடாதவர். பாருங்க, இதெல்லாம் அவருடைய மகத்துவங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் செய்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இல்ல? 1 யோவான் 1:5 சொல்லப்பட்டிருக்கிற தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் யாராலையுமே அவரை என்ன செய்யவே முடியாது? பார்க்கவே முடியாது. பாருங்க, அந்த நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவர் எருசலேமில் அவர் வாசம் செய்தார். தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாத்து கொண்டார். இந்த நாட்கள்ல அவர் எங்கே வாசம் செய்கிறார்? எங்கே வாசம் செய்கிறார்?
நமக்குள் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவராக அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 எடுத்து வாசித்து பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பாருங்க, நாம யாருடையவர்கள் அல்ல, நம்முடையவர்கள் அல்ல. நாம் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். நமக்குள் வாசம் செய்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயமாய் நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள்ளே அவர் உலாவுகிறார், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், நாம் அவருடைய குமாரராய் இருக்கிறோம், நாம் அவருடைய குமாரத்திகளாய் இருக்கிறோம். அதனால நமக்கு விரோதமாக என்னெல்லாம் யுத்தம் செய்கிறது அப்படின்னா, பாவம் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது, சாத்தான் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறான், அநேக ஜனங்கள் நம்மை ஒடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றினின்றும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ஆலயமாகிய நமக்குள் வாசம் செய்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். அன்றைக்கு எப்படி எருசலேமிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை எல்லா யுத்தத்தினின்றும் பிரபுக்களினின்றும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரோ, அதே போல இந்த நாட்களிலே நமக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து கொள்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.